அவர் பயப்படுறாரு, பயந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் முற்றிலும் தவறானது. வரலாற்றை புரட்டி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினி போல கர்ஜித்தவர்கள் யாரும் இல்லை, அவரு போல கோபத்தை வெளிப்படுத்தியவர் யாரும் இல்லை. கருணாநிதி முன்னிலையிலேயே அவருக்கு எதிரான கருத்துக்களை வழிமொழிந்து கைத்தட்டி பாராட்டினாரு அஜித்துக்காக. ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே ஜெயலலிதாவை அவங்க நல்லது செய்யும்போது தைரியலட்சுமின்னு பாராட்டி இருக்கிறார். இது கட்சி பேதமின்றி யாரை பத்தி கவலைப்படாம வெளிப்படையா நெஞ்சுரத்தோட சொல்லக்கூடிய தைரியம் இந்த நாட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான். அவர் உண்மையிலேயே தக்கு, அவர் உண்மையிலேயே ரக்கட், அவர் மிக ஆக்ரோஷமானவர். அவர் மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.